முதல்ல இந்த திட்டத்தோட பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கணும். தமிழ்நாடு, கர்நாடகா இது 2 மாநிலங்களை இணைக்கும் பகுதியில மெட்ரோ சேவையை அறிமுகப்படுத்த திட்டமானது தீட்டப்பட்டது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒசூர் ஒரு தொழிற்சாலைகள் மிகுந்த நகரம். அதே போல பெங்களூரு தொழில்நுட்ப நகரம். இந்த 2 நகரத்திலும் மக்கள் அங்கிருந்து இங்க வராங்க. கம்பெனில வேலை பார்க்கறதுக்காக, இங்கிருந்து தொழில்நுட்ப நிறுவனங்களை வேலை பார்க்கறதுக்காக மக்கள் அங்க போறாங்க. இதனால பயணிகள் பேருந்தையே பெரிய அளவுல நாட வேண்டியதா இருக்கு. அதற்கு மாற்று ஏற்பாடாக இந்த பகுதியில மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தினா அது மிகப்பெரிய பயனாக இருக்கும் 2 மாநிலத்து அந்த எல்லை பகுதி மக்களுக்கு அப்படின்னு பிஎம்ஆர்சிஎல் நிறுவனமும் சிஎம்ஆர்எல் நிறுவனம், அதாவது பெங்களூர் மெட்ரோ ரயில் நிறுவனம், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 2 சேர்ந்து முடிவு செஞ்சாங்க. இதற்கான திட்ட வரைவு அறிக்கை தயார் செய்யப்பட்டது. அதற்கான ஒரு வரைபடம் கூட வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி. இதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகாவில் இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. ஏனென்றால் ஒசூர்ல புதிதாக விமான நிலையம் அமைய போகிறது. எனவே இந்த மெட்ரோ போட்டா அவங்களுக்கு தான் பெரிய பயனா இருக்கும், கர்நாடகாவிற்கு பெரிய பயனாக இருக்காது அப்படிலாம் சொல்லி எதிர்ப்புகள்லாம் கூட தொடங்கிச்சு. இந்த நிலையில தான் பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகம் தற்போது ஒரு அதிர்ச்சி தரும் தகவலை அரசுக்கு அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா, தொழில்நுட்ப ரீதியாக பெங்களூரு ஒசூர் மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை செயல்படுத்துவது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழித்தடத்துல ஒசூர்ல இருந்து பொம்மசந்திரா இடையிலான பகுதியில் ஏசி உயர்மட்ட கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 25 கிலோவாட் ஏசி உயர்மட்ட கேபிள் அமைக்கலாம் அப்படின்னு பரிந்துரை செஞ்சிருந்தாங்க. அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் 750 வோல்ட் டிசி உயர்மட்ட கேபிள் வசதி அமைக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்யப்பட்டது. இதுதான் இப்போது தொழில்நுட்ப ரீதியா சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் முக்கியமான அம்சம் என்னன்னா, தமிழ்நாடு எல்லை வரை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் கர்நாடக எல்லையில பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகமும் செயல்படுத்த முடிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த தொழில்நுட்ப பிரச்சனை இருக்கிறதா சொல்லி இந்த மின்சார இணைப்புகள்லாம் சரியா கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான இந்த மின் பகிர்வு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தொழில்நுட்ப அம்சமா காரணம் காட்டி அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அறிக்கை சமர்ப்பிக்கும் போது அரசு இன்னொரு விஷயத்தை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெங்களூரு நகர்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட சிட்டி, குறிப்பா இப்ப ராம் நகரை வந்து பெங்களூரோட சேர்க்கணும் அப்படின்னு கிரேட்டர் பெங்களூரு அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க. அந்த நகரங்களுக்கு இந்த ரயில் சேவை, மெட்ரோ ரயில் சேவை விரிவுபடுத்தணும். கிட்டத்தட்ட 470 கிலோமீட்டருக்கு விரிவாக்கம் செய்யணும் நகரை சுற்றிலும். அது பல்வேறு பகுதிகளை கனெக்ட் பண்ணணும். இதுக்காக 470 கிலோமீட்டர் அளவிலான இந்த திட்டத்தை தயாரிக்கணும். அதுக்கான திட்ட வரைவு அறிக்கையை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் பெங்களூரு ஒசூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணிச்சிருக்கிற அதே வேளையில அரசு இதுக்கு தொடர்பாக இன்னும் முடிவெடுக்கல.